அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த மருது அழகுராஜ் கூட தாவேக்காவில் இணைய வாய்ப்பு இருப்பதாக தொடர்ந்து அவர் நமது எம்ஜிஆரோட ஆசிரியராக இருந்தார்ல. ஒரு நமது எம்ஜிஆரோட பத்திரிகையே அவர் கையில் கொடுத்துருக்கிற ஆசிரியர். அப்போ எவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்தையே ஒரு கேள்விக்குறியாகிற நிலைமை வந்துச்சு அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் என்ன வந்தாலும் அங்கே இருக்க மாட்டாங்க. இந்த ஆஸ்பெக்ட்லலாம் பார்க்கும்போது அதிமுக மட்டும் இல்லை, திமுகலேருந்து வருவாங்க. விஜய் அவர்கள் விஜய் வித்யாசரம் அப்படிங்கிற ஒரு சிபிஎஸ்சி பள்ளி அவர் நடத்துகிறாரு படூரில். முதல்ல அவர் ஸ்கூல் நடத்தவே இல்லை. அவர் மேலே பல நம்பிக்கைகள் இன்றைக்கி இருக்குது. பல இளைஞர்களுக்கு அவரை பின்பற்றுறாங்க, ஒரு நம்பகத்தன்மையோட போகிறாங்க. போய் சொல்லாதீங்க, உண்மைன்னா உண்மையை பேசுங்க. அவர் பேசுறதுல அர்த்தமே கிடையாது. இப்போ மட்டும் நாங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், படிக்கணும்னு நினைக்கிறவன் படிச்சுக்கோ, அவ்வளோதான். என்னோட நண்பர்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேருக்கு மேலே முஸ்லீம்ஸ் இருக்கான் சார். அவன் உருது பேசுகிறான் சார், ஆனால் அவனால் எழுத முடியாது, படிக்க முடியாது. 3 தலைமுறை கழிச்சு உருதுன்ற ஒரு லாங்குவேஜே இருக்குது. சமஸ்கிருதம் இப்படி தான் சார் ஆச்சு. இதை தான் அவங்க கொண்டு வருவாங்க. இதை கொண்டு வர அப்படியே ஒரு 3 தலைமுறை போகும்போது இந்தின்னு போய் தமிழ் வெறும் பேச்சு மொழியாக போய் இன்றைக்கி சான்ஸ்கிரிட்டுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை இன்றைக்கி நம்ம தமிழுக்கு இருக்கும். ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் மோகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய திரு காமேஷ் அவர்கள். வணக்கம். மதிப்பிற்குரிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அதிமுகவிலிருந்து பல மாஜிக்கள் தாவேக்காவில் இணைய இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த மருது அழகுராஜ் கூட தாவேக்காவில் இணைய வாய்ப்பு இருப்பதாக தொடர்ந்து அவர் நமது எம்ஜிஆரோட ஆசிரியராக இருந்தார்ல, ரொம்ப விசுவாசி, பெரிய விசுவாசி அதிமுகவின். இது நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இப்போ ஒருத்தர் போய் ஒரு கட்சியில் சேர்ந்து இத்தனை வருஷம் இருக்காரு அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கிற எல்லாத்தையும் தாண்டி அந்த தலைவன் மேலேயும் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களோ மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, மக்களுக்காக செய்யும் சேவை, எம்ஜிஆர் இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், அது மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு தான். இப்போது அது கூட எல்லாமே தாண்டி ஒரு விசுவாசம். இப்போ அவர் அந்த இடத்துல இருக்கார், மருது என்ன இருக்கார் அப்படின்னா ஒரு நமது எம்ஜிஆரோட பத்திரிகையே அவர் கையில் கொடுத்துருக்கிற ஆசிரியர்னா அப்போ எவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்கணும். கரெக்டாக ஜெயலலிதா அவர்களுடைய நிறைய கூட்டங்களுக்கெல்லாம் அதுதான் பேக்ரவுண்டில் ரைட்டப் எழுதி கொடுத்துருக்காரு சார். ஒரு பத்திரிகையோட ஆசிரியர் இப்போ நமது எம்ஜிஆரில் ஒரு ஒரு ஆர்டிக்கல் தப்பாக போச்சுன்னா ஒட்டுமொத்த அதிமுகவுக்கே ஒரு ஷேக்கிங் கொடுக்குற ஒரு இதுவாக. இப்போ முரசொலியில் ஒரு தப்பான ஒரு விஷயம் எழுத முடியுமா? இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கார். இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ உதயநிதி ஐயா ப்ரோ தான் அது உதயநிதி ப்ரோ தான் அதுக்கு ஆசிரியர் இருந்தாலும் சம்படி இஸ் ஒர்க்கிங். கரெக்டாக டேரக்டர் எடிட்டராக இது போட்டாலும் வேற ஒருத்தர் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. ரைட். அப்போ யார் கொடுப்பாங்க? நம்பகத்தன்மையான ஒரு ஆள்கிட்ட தானே கொடுப்பாங்க. அப்படி நம்பகத்தன்மையான ஒரு ஆள்கிட்ட கொடுக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த யாரை பாதிக்கும்? அவங்கள பாதிக்காது. ஏன்னா யாருக்குமே மருது தெரியாது. நம்ம அரசியல் இருக்கிறனால நமக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. நமக்கு மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தலைவர் முகங்கள் மட்டும்தான். அந்த தலைவர்களுக்கு பிரதிபலிக்கும் முகமாக தான் பின்பக்கத்துலேருந்து இங்கே வேலை செய்கிறாங்க. அப்போது எவ்வளோ விசுவாசமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த விசுவாசத்தையே ஒரு கேள்விக்குறியாகிற நிலைமை வந்துச்சு அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் என்ன வந்தாலும் அங்கே இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அவங்க எப்படிப்பட்ட ஒரு தலைவனை பார்த்துட்டு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதில் அட்லீஸ்ட் நீங்கள் பாதியாவது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு என்னென்னா அவங்களுக்கு ஒரு வெற்றிடமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு வெற்றிடமாக இருக்கும். மக்கள்லாம் சொல்கிற ஒரு வெற்றிடம், அவங்களுக்கு அது ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு வெற்றிடம். வச்சு நம்ம எப்படி இருந்தோம், என்ன மாதிரிலாம் வேலை செஞ்சோம், இப்போ ஏன்னா இப்படி இருக்குது அப்படின்னு இருக்கும் இல்லையா? இந்த ஆஸ்பெக்ட்லலாம் பார்க்கும்போது அதிமுக மட்டும் இல்லை, திமுகலேருந்து வருவாங்க நிறையா பேர் வெளியில். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ ஜென்ரலாக திமுகலேருந்து வந்து அதிமுகவுக்கு போவாங்க, அதிமுகலேருந்து வந்தால் திமுகவுக்கு போவாங்க. ஆனால் இப்போ அதிமுகலேருந்து வெளில ஒரு திமுகவுக்கு போல தாவேக்காவுக்கு போகிறார். அப்போது ஒரு தலைவன் உருவாகிறான், அவன் மீது ஒரு நம்பிக்கை பாத்திரமாக இருக்கிறான், அந்த நம்பிக்கையால் ஈர்க்கப்படுகிறான் மற்றவங்களை. ஸோ அப்போது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான பொலிட்டிக்கலில் இருக்காங்கல்ல, தே கேன் ரெகக்னைஸ், தே கேன் ரியலைஸ், அவங்களால உணர முடியுது இவர் நம் முன் தலைவர் எப்படி இருந்தாலோ அதே மாதிரி இவர் வருவார் ஈக்குவலாக அப்படின்னு. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களால உணர்வு. இப்போ மருதுனெல்லாம் வேறு லெவலில் இருப்பார், அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அதிமுகவில் ஒரு கட்டுரை எழுதுறாங்கன்னா திமுக அதை வச்சுக்கிட்டு தான் அவர் அதிமுக பற்றி எழுதணும். சும்மா நிறையா இருக்கும் உள்ள. இத்தனை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கார். அவர் ஒரு சிறந்த பேச்சாளரும் கூட, நல்லா பேசுகிறாரு. நான் அவருடைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். நல்ல எழுத்தாளர், டவுட்டே இல்லை. அதான் இது எல்லாமே கலந்தது. அவர் அப்போது யார் பால் இழுக்கப்படுகிறார் அப்படின்னா விஜயண்ணான்ற ஒரு முகத்தை பால் இழுக்கப்பட்டு அதோட கொள்கை அப்போ எப்படி வருது? முதல்ல விஜயண்ணா முகம், அப்புறம் அவரோட கொள்கை கோட்பாடு என்ன, அவரோட நடவடிக்கைகள், மக்களிடம் இருக்கும் ஆதரவு,
இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் மதுரை மாதிரி மருது மாதிரி ஆட்கள் அண்ணன் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ வரும் காலத்தில் ஒரு எமர்ஜிங் லீடராக விஜய் நான் வருவார் அப்படின்ட்டு. சரி அப்போ இப்போ உள்ளே போயிடுவோமே அப்படின்ற எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் இல்லையா, பொது நலத்துலேயும் ஒரு சுயநலம் இருக்கும். அது தவறு கிடையாது, அது இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் வளர முடியும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் போய் ஒரு கட்சியில் சேர்றேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்ல. எனக்கு எந்த அங்கீகாரமே வேணாம் அப்படின்னு மரியாதையும் இங்கே அந்த மரியாதைன்றது எப்படி உங்களுக்கு கொடுக்குற அந்த போஸ்டிங் அங்கீகாரம் அது நம்மளை பொறுத்த மட்டும் ஒரு குட்டி சுயநலமாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய லார்ஜர் ஸ்கேலில் அது பொது நலம், நான் மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன்ட்டு அந்த பாயிண்டில் அவர் வந்திருக்காரு. வரும் காலங்களில் இன்னும் பல மாஜிக்கள் சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாம் இங்கே சேருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதுலேருந்து ஒரு ஒரு அழகான கிளியர் கட்டான ஒரு விஷயம் தெரியுது. அதாவது இதை விட்டா அது, அதை விட்டா இதுன்றது இல்லாமல் மூன்றாவதாக ஒரு அணி, ஒரு கட்சி பெரிதாக உருவாக்கி வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அதற்கான ஸ்பேஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த அரசியலில் இருப்பவர்கள் அதை நோக்கி பயணிக்கிறார்கள், அதை நோக்கி பயணிக்கிறாங்கன்றதுக்காண்டி அதில் போய் சேருகிறார்கள் சொல்லலாம். பயணத்தோட சேருகிறார்கள், ஒரு நம்பிக்கை தன்மையை கொடுக்குறாரு விஜய். நான் இங்கே காட்டுது. விஜய் அவர்கள் விஜய் வித்யாசரம் அப்படிங்கிற ஒரு சிபிஎஸ்சி பள்ளியை நடத்துகிறாரு படூரில். அவர் ஸ்கூலில் மட்டும் மும்மொழி கொள்கை இருக்கலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி இது பண்ணாலும் கூட அவர் ஸ்கூலில் இருக்கலாம். தமிழ்நாட்டு ஏழை மாணவர்கள் மும்மொழி கற்றுக்கிட்டா என்ன தப்பு அப்படிங்கிறது கேள்வி எழுப்பியிருக்காரு. அண்ணாமலை ஒரு படித்த மனிதர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், ஐஏஎம்மில் போய் எம்பிஏ பண்ணியிருக்காரு, இப்போ ஸ்டான்ஃபோர்டு ஆக்ஸ்ஃபோர்டில் போய் படிச்சுட்டுலாம் வராரு. பொய் சொல்லக்கூடாது. ஏன் எனக்கு நேத்திக்கு இது பற்றி வேற ஒரு காணொலியில் ரொம்ப காட்டமாக பேசிட்டேன். அவரை பேசினதுக்கப்புறம் ஏன்டா அப்படி பேசணும் அப்படின்னு கூட எனக்கு ஃபஸ்ட்டு தோணிச்சு. ரெண்டாவது, தனிப்பட்ட மனிதனை நம்ம விமர்சனம் அந்த அளவுக்கு பேசலாம், கீழ்த்தனமாக பேசலை, மரியாதை கொடுத்து தான் பேசினேன். இருந்தாலும் கொஞ்சம் காட்டமாக பேசினேன். ஏன்னா அவர் ஒரு யங்ஸ்டர், சரியா? அவர் மேலே பல நம்பிக்கைகள் இன்றைக்கி இருக்குது. பல இளைஞர்களுக்கு அவரை பின்பற்றுறாங்க, ஒரு நம்பகத்தன்மையோட போகிறாங்க. போய் சொல்லாதீங்க, உண்மைன்னா உண்மையை பேசுங்க. முதல்ல அவர் ஸ்கூல் நடத்தவே இல்லை. இல்லை, டாக்குமெண்ட்லாம் காட்டுறாரு, ஆவணம் செயல் காட்டுறாரு. நானும் டாக்குமெண்ட் 1000 காட்டுவேன் சார். அதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டா சார்? வெப்சைட்லேயே இருக்குது. எடுத்து வச்சு அதை காட்டுறதுல ஒரு பெரிய விஷயமா? அந்த இடம் தான் அவரோடது. நான் அதை தான் சொல்கிறேன்ல, ஒரு நரேட்டிவ் நீங்கள் செட் பண்ணுறீங்களா, உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்களா, அதை பொய்யா செய்யாதீங்க. அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் காட்டுனீங்களே, அந்த 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 இது கொடுத்ததை நீங்கள் பார்த்தீங்களா, பேட்டி கொடுத்ததை என்ன சொல்கிறார் கடைசியில்? முதல்ல என்ன சொன்னார்? நீங்கள் சொன்னதை சொன்னார், விஜய் வித்யாசிரம்ன்ற ஒரு பள்ளியை நடத்துகிறார், சிபிஎஸ்சி பள்ளின்ட்டுன்னு. அப்படியே பேசிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்ன சொல்கிறாரு? லீஸுக்கு விட்டுருக்காருன்றார். முதல்ல என்ன சொன்னார்? நடத்துகிறாருன்னாரு, அப்புறம் லீஸுக்கு விட்டான்னாரு. லீஸுக்கு விடுறதும் நடத்துறதும் ஒன்றா? அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? அவர் சொன்ன அடுத்த 2வது நிமிஷம் எல்லா ஊடகங்கள்லையும் விஜய் அவர்கள், தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறார், மும்மொழி கொள்கையுள்ள சிபிஎஸ்சி பள்ளிக்கு இதை நடத்துகிறார், அண்ணாமலை பகீர் பேட்டி வரலையா? அப்போ மக்கள்கிட்ட என்ன மைண்டில் வரும்? இவர் மற்ற கட்சி மாதிரி தான் போலடா, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்ட்டு. அப்போது தப்பான நேரடி தான் நீங்கள் செட் பண்ணுறீங்க. இல்லாதது ஏன் இருக்குன்னு போய் சொல்கிறீங்க. இப்போ நான் 1000 சொல்லுவேன் சார், அவர் அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாரு, இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாரு, இந்த சும்மானாக்கு இந்த அங்கே வச்சிங்க அப்படின்னு ஒரு பேப்பரை தூக்கி காமிச்சிக்கிட்டு இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதில் அண்ணாமலை இருக்கார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், உடனே ஏற்றுக்கலாமா? நான் சொன்னால் ஏற்றுக்க மாட்டான், ஆனால் அவர் சொன்னால் ஏற்றுப்பான். ஏன்னா அவர் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கான். இளைஞர்கள், அவரை ஃபாலோ பண்ணுற சில இளைஞர்கள் இருக்காங்க. நம்ம யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசலை. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும், என்ன சொல்லியிருக்கணும்? அவர் சொல்லலையே. ஏன் சொல்லலை? சரி, அதே மாதிரி 2008 ஒரு ஸ்கூல் கட்டி சூரவாடி அப்படின்ற இடத்துல ஓசூரில் விஜய் நான் ஸ்கூல் கட்டி ஏழை மாணவர்களை படிக்க வச்சுட்ருக்காரு. இன்று வரை நடந்துகிட்ருக்கு அந்த ஸ்கூல். தமிழ் மீடியம் அந்த ஸ்கூல். தமிழ் மீடியம்னா தமிழ் வழி பள்ளி. 6ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்டேட் போர்டோட 6ஆம் கிளாஸ் வரைக்கும் நடக்குது. அதற்கான அதை கட்டி கொடுத்து ஸ்கூல் நடக்குது. அதோட பராமரிப்பு ஃபுல்லாக இவர் தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு 100லேருந்து 120 பசங்க வரைக்கும் படிக்கிறாங்க. ஏழை எளிய அந்த மலை வாழ் மக்கள் இருப்பாங்கல்ல, அந்த கிருஷ்ணகிரி மலை வாழ் அந்த சைடு இருக்கு, படிக்கிறாங்க. அப்போ அதையும் சொல்லலை. சரி, இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, நடத்தாதவரே நடத்துகிறான்னு பொய் சொல்கிறீங்க, நடத்துகிறவங்களை பற்றி ஏன் சார் எதுவுமே பேசலை? டாக்குமெண்ட் எடுத்து காட்டலாமே. எத்தனை அமைச்சர்களின் மகள்கள் இருக்காங்களே, அதையும் சேர்த்து காட்டலாமே. நீங்கள் இவரை மட்டும் ஏன் பின் பாயிண்ட் பண்ணுறீங்க? இவரை மட்டும் ஏன் காமிச்சு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வைக்கிறீங்க? இவர் மட்டும்தான் மும்மொழி கொள்கைக்கு எதிர்த்து மற்றவங்கெல்லாம் ஆதரவில் வச்சு அது இருந்தாங்க.
எதிர்த்தவங்க எல்லாரையும் நீங்கள் காமிச்சிருந்தீங்கன்னா அது பாஜக தவிர்த்து எல்லாருமே வந்து மும்மொழிக்குள்ளே எதிர்க்கிறாங்க சார். அதை தான் சார் நான் சொல்கிறேன், பாஜக எதிர்க்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி திணிக்கணும். இவரே வந்து சார் முதல்ல தான் சொன்னேன், இவரே தமிழ் படிச்சுட்டு தான் சார் இன்னைக்கு இந்த லெவலில் உட்காந்துருக்காரு. மும்மொழி கொள்கையில் இல்லையே இவர். நான் ஒரு சாதாரண விவசாயி, ஏழை குடும்பத்தில் பிறந்தேன், அரவங்குறிச்சியில், அங்கே இருக்கிற மாநில பள்ளியில் தான் படித்தேன். காலையில வந்து ஆட்டு புழுக்க சாணியெல்லாம் அள்ளி தூக்கி போட்டு அதன் பிறகு குளிச்சுட்டு நான் சைக்கிள்ல எடுத்து 2 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு அங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சி போய் படிச்சுட்டு வந்தவன். என்கிட்ட எல்லாம் அப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க அப்படிங்கிறாரு. அவர் என்ன மும்மொழியிலையா படிச்சாரு? இருமொழி தானே படிச்சாரு. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கார்ல. அப்போ உங்களை வளர்த்து விட, உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வர இந்த பாடத்திட்டம் தானே உங்களுக்கு வந்து உதவிச்சு. அப்போ நன்றி மறப்பது நன்றன்று. மும்மொழி கொள்கை எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத அவர் வந்து உணர்த்துறாரு. ஹிந்தி மட்டும் இல்ல, அதுல வந்து பல லாங்குவேஜ் நீங்க கத்துக்கலாம் 3வது ஆப்ஷனா. ஏன் அதை வந்து தமிழ்நாட்டு ஏழை மாணவர்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்படியா? இந்த வருஷத்தோட பட்ஜெட் என்ன சார்? சார் இவங்க பேசுறாங்க சார் படிப்பை பத்தி, அதுவும் தமிழ்நாட்டுக்கு. பாட்டி வைத்தியம் பண்ணவன் நம்பலாம் சொல்லுவாங்கல்ல, பாட்டி வைத்தியம்னு. அந்த அம்மா போயிட்டு MBBS நீட் எக்ஸாம் எழுதிட்டா, பாஸ் பண்ணிட்டு வந்து நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. பிரசவம் பார்த்தவங்க சார் வீட்டில். எங்கள் பாட்டிலாம் 8 பிரசவம் 9 பிரசவம் வீட்டில் பார்த்தாங்களாம். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லை, உங்கள் பாட்டிக்கு இருந்திருக்கோம், அவர் பாட்டிக்குமே இருந்திருக்கோம். அவங்க போயிட்டு சர்ஜரி சர்ஜன் படிச்சுட்டு வந்த கைனகாலஜிஸ்டாக வந்தாங்க. எப்படி சார் பண்ணாங்க? சார் அறிவு என்பது தமிழ் மண்ணில் ஜீனில் இருக்குது ஒவ்வொருத்தனுக்கும். உங்களுக்கு என்ன தமிழ் மொழின்றது என்ன பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு மொழியாக பார்க்குறீங்களா? யூ திங்க் அஸ் அ லாங்குவேஜ், வி திங்க் அஸ் லைஃப். அது ஒரு உணர்வு, ஒரு எமோஷ்னலி கனெக்டட் பாண்டு. எத்தனை மொழி இருக்குது இந்தியாவில்? யார் பேராது ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், போஜ்பூரி, மராத்தி பேர் இருக்கா? யாருக்காவது பேர் இந்த மாதிரி பேர் வச்சு பார்த்துருக்கீங்களா? தமிழை மட்டும்தான் வச்சான். தமிழ் அந்த மொழியையே தன் பெயராக வைத்த ஒரே இனம் தமிழ் இனம் மட்டும். என்ன சும்மா நீங்கள் எது வேணாலும், நான் தான் நேற்றுக்கும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். நான் அண்ணாமலையோட இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை பற்றி விவாதிக்க ரெடி. அவரோட அண்ணாமலை பிரதரோட அவர் ரெடியான்னு கேளுங்க. எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் ஓப்பனாக கூட பேசுவோம், லைவாக பேசுவோம். என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? ஜெயிச்சது சார். நான் இப்போ என்ன கேட்குறேன், ரொம்ப சிம்பிள். உங்களோட 1008 விஷயம் இருக்கட்டும், என்னோட ஒரே ஒரு சின்ன கேள்வி தான். நீங்கள் எல்லா மொழியும் படிக்கலாம்னு சொல்கிறீங்க, ஏன் சார் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் 1047 கோடி அலாட் பண்ணியிருக்கீங்க? தமிழுக்கு ஏன் 22 கோடி? கன்னடா தெலுங்குக்கு ஏன் 3 கோடி? என்ன காரணம்? ஹிந்திக்கு 90 கோடி. சரி, சமஸ்கிருதத்தை விட்டுருவோம். அதுக்கு வேற ஒரு உருட்டு விட்டுவீங்க, ஒரு முட்டுக்கட்டு கொடுப்பீங்க, அதை விட்டுருங்க. சமஸ்கிருதத்தே வேணாம். இல்லை, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவே சொல்கிறாரு, இந்தியாவின் பழமையான மொழி சமஸ்கிருதம், மூல மொழி சமஸ்கிருதம் அப்படிங்கிறார். அப்பயும் அழிஞ்சு போச்சு. அதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கிறத பற்றிலாம் நீங்கள் அப்படிலாம் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்கிறார். சரி, நீ ஒதுக்கியோ சமம் சொல்கிறல்ல, மற்ற அனைத்து மொழி சமஸ்கிருதத்தை விட்டுருங்க சார், உங்கள் பிரகாரம் வரேன். அதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் வேணும், வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ. நான் கேட்குற அடுத்த கேள்வி, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். சமஸ்கிருதத்துக்கு நான் பதில் சொல்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஹிந்திக்கு 90 கோடி, தமிழுக்கு 22 கோடி, மற்ற மொழிக்கெலாம் ஏன் 2 கோடி 3 கோடி? ஏன் சார், என்ன காரணம்? எல்லா மொழியும் ஒன்று தானே. இந்தியாவின் அலுவல் மொழி, ஆட்சி மொழி மொத்தம் எவ்வளோ சார்? அதாவது வந்து மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22. இந்தியாவில் 22 மொழி தான் இருந்துச்சா? 22 மொழி தான் இருந்துச்சா? இன்னும் பலாயிரம் மொழிகள் இருந்துச்சு. அந்த பலாயிரம் மொழிகள் அப்படியே சுருக்கி 22 வந்துடுச்சு. உங்கள் சமஸ்கிருதத்துக்கு நான் வரேன். தமிழ் இந்தியாவிலே மொத்தம் 22,000 பேரோ 24,000 பேர் தான் சமஸ்கிருதம் பேசுகிறவங்க இருக்கானா? எதனால் சார் அது ப்ராப்ளம்? எதனால் அழிஞ்சுது? தமிழ் அழிச்சானா போயிட்டு சமஸ்கிருதத்தை? இல்லை மற்ற மொழிக்கார அழிச்சானா? எந்த மொழி எழுத்து வடிவில் இல்லாமல் இருக்கிறதோ அந்த மொழிக்கான அழிவு விரைவில் அர்த்தம். முட்டா பயம் கிடையாது. நம்மளோட சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் கோயிலை கட்டி வச்சுட்டு அந்த கோயிலை என்ன பண்ணான்? எழுத்து வடிவத்தில் எழுதி வச்சிருந்தான் எல்லாத்தையும். ஏன்? காலத்தால் அழியாமல் நிற்கும் மொழியாக இருக்கணும்னு. உலகம் இருக்கும் வரை தமிழ் இருக்கும். சமஸ்கிருதம் வெறும் வாய்மொழி. நீங்கள் சொல்லுவீங்க, காதில் கேட்பாங்க, அதை திருப்பி சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, காதில் கேட்பாங்க, அதை சொல்லுவாங்க. இப்படி தான் இருந்துச்சு அது. அதனால தான் அதற்கான அழிவு. இது போல தான் பல மொழிகளின் அழிவு ஆரம்பம். இது எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னா, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேற ஒரு மொழி இருக்கும். அந்த மொழியை தன் மொழிக்கு மாற்றும் போது எழுதாமல் விட்டதின் முதல் காரணம். சரஸ்வதி மஹாலில் போய் பாருங்க, இன்னைக்கும் லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் எழுத்து வடிவத்தில் இருக்கு. அதை இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ண முடியாமல் வச்சிருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணலை. அது வேற காரணத்தை, அது நம்ம திராவிட அரசியல், அதை நம்ம அப்புறம் பேசுவோம்.
முதல்ல இவருக்கு முடிப்போம். முட்டாப்பாயினா ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய கோயிலை கட்டி விட்டு உட்காந்து எழுதி வைக்கிறதுக்கு, அதை கூட புத்திசாலித்தனமாக எதில் எழுதினா, கல்லில் எழுதினா. இல்ல மொழி உணர்வை மட்டும் தூண்டி வந்து அரசியல் செஞ்சு சார் இது மொழி உணர்வு இல்லை சார், இது மொழி உணர்வு இல்லை சார், இது மொழி உணர்வு இல்லை, இது மொழி சுவாசம். வித்தியாசம் இருக்கு. உன் மொழி தோன்றதுக்கு முன்னாடி 2000, உன் மொழி தோன்றதுக்கு முன்னாடி 2000, அது எத்தனை ஆச்சுன்னு தெரியாது. நீங்க சொல்ற அந்த இந்தி மொழி வச்சுக்கிங்க, ஏதோ ஒரு மொழி வச்சுக்கிங்க, அதற்கெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சங்க இலக்கியம் நடத்தின கூட்டம் நம்ம. நீங்க லாங்குவேஜ் பத்திலாம் பேசாதீங்க, கலாச்சாரத்தையும் மொழியை பத்தி எங்களுக்கு டீச் பண்ணாதீங்க, பாடம் எடுக்காதீங்க. உலகத்துக்கு எடுத்தவன் நம்ம. ஆதி மொழி, அந்த மொழி, முதல் மொழி தமிழ் மொழி, அதுலேருந்து வந்தது தான் சார் இவங்க எல்லாரும். 2000 வருஷம் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட இருக்கலாம். கீழடியில் 4500 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தமிழ் எடுத்திருக்காங்க. 5300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இரும்பு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எழுதியிருக்கான். அந்த இரும்பு எப்படிப்பட்ட இரும்பு, அதோட உலோகம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல இருக்கிற அந்த மெட்டீரியல் என்னன்றத எழுதி வச்சுட்டு போயிருக்கான். உலகத்துக்கு மொழி எப்படி இருக்கணும், அதை என்ன மாதிரி இருக்கணும்னு அந்த பண்பாடை கத்து கொடுத்தவங்க. 2 வரியில உலக பொதுமறை வாங்கின மிகப்பெரிய மொழி சார். உலகத்துல ஏதாவது ஒரு மொழி சொல்லுங்க சார். உன்னோட வாழ்க்கையை 2 லைன்ல சொன்னவன் சார் மனுஷன். அவன் எப்படி இருப்பான்னு கூட இனி வரைக்கும் தெரியாது. ஆளாளுக்கு இன்னைக்கு ஒரு கலர் போட்டு நிற்கிறீங்க அவருக்கு. இன்னைக்கு திருக்குறள் முக்கியமா போல, திருவள்ளுவர் என்ன கலர் போட்டிருக்கான்ற முக்கியத்துக்கு வந்துட்டீங்க. அதுவா முக்கியம்? எழுதி வச்சுட்டு போனா சார் நீங்க அந்த தாத்தன். எந்த இடத்துலையும் ஜாதி மதம் உங்களுக்கு கடவுள் எதுவுமே சொல்லாங்க. உன்னோட வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு போனா. நான் இன்னைக்கு சொல்றேன், அதுல இருந்து ஒரு 5 திருக்குறள் 1331 திருக்குறள்லேருந்து ஒரு 3 திருக்குறள் நீங்க படிச்சுட்டு அதை உங்க வாழ்க்கையில கடைப்பிடிச்சீங்க அப்படின்னா உலகத்திலே மிகப்பெரிய ஆளாவீங்க. நீங்க போற்றும் கூடிய மனிதனா மாறுவீங்க. இதெல்லாமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து எங்களுக்கு சொல்றீங்களா இதை வந்து மொழியை வந்து நாங்க வந்து இது பண்றோம்ட்டுன்னு. இந்தி பிரச்சார சபான்னு ஒரு இந்தி இருக்கு தெரியுமா? எப்ப ஆரம்பிச்சு தெரியுமா? 1918 ஆரம்பிச்சாங்க. 1964 நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்குறாங்க. அது தமிழ்நாட்டில் தான் இருக்கு. புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இங்கே நாங்கள் எதிர்க்கிறது இந்தி திணிப்பை தான், ஹிந்தி படிப்பல்ல. புரிஞ்சுக்குங்க. அதில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் படிக்கிறாங்க தெரியுமா? 2017 கணக்குப்படி 1,28,000 பேர் படிச்சிருக்கான் வரான் ஒரு வருஷத்துக்கு. மொத்தம் 4 ஸ்டேட்டு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. அதில் 73% தமிழ்நாட்டிலேருந்து ஹிந்தி படிச்சுட்டு வந்திருக்கான். எதிர்த்தோமா? போய் முற்றுகையிட்டோமா? என்ன பண்ணோம்? 45 வருடங்கள் 55 வருஷத்துக்கு மேலே ஓடிட்டு இருக்கு சார். அது எதிர்க்கலையே. மொழியோட பெருமை என்னன்னு எங்களுக்கு தெரியும், அதோட முக்கியத்துவம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். புதுசாக வந்தெல்லாம் சும்மா அந்த உருட்டுறது கட்டம் கட்டுறதெல்லாம் இங்கே கட்டாதீங்க, சரியா? எதிர்த்தோமா? இந்தி எதிர்க்கிறேன்னு சொல்ல. நான் மும்மொழி கொள்கைன்னு நான் பேசல. ஏன் இந்தின்னு பேசிட்டு இருக்கேன்? ஏன்னா ராஜா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜயோடைய பையன் தேசன் சஞ்சய் வந்து லண்டன் போய் அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜாப்பனீஸ் அப்புறம் பிரெஞ்சு எல்லாமே கத்துக்கலாம். அதான் இருக்கக்கூடிய பசங்க கத்துக்கலாம். அததான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் விஜய் ஒரு நிலைப்பாடு, அப்ப அரசியல் ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலைப்பாடு, இதுல ஒரு நிலைப்பாடு சார். அப்புறம் நான் சொல்லணும்னா வந்து இதுடன் விளையாட்டு செய்திகள் சிரிப்பு ஓசை முடிந்தது. சீரியஸான விஷயத்துக்கு வாங்க நான் கலாய்ப்பேன். அவர் பேசுறதெல்லாம் கணக்கிலே எடுக்காதீங்க எதையாவது. அவ்வளோ அவர் அப்பா வயசாகுது, அவருக்கெல்லாம் அந்த மரியாதை. இப்போ அண்ணாமலை எங்களோட இதில் இருக்கார் ஆஸ் அன் யங்ஸ்டர், அவருக்கு நான் பதில் வைக்கிறேன். அவர்லாம் அப்பா ஸ்தானம், விட்டுருவோம். அவர் பேசுறதெல்லாம் அர்த்தமே கிடையாது. இப்போ மட்டும் நாங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? படிக்கணும்னு நினைக்கிறவன் படிச்சுக்கோ, அவ்வளோதான். நான் கேட்டதுக்கு பதில் இருக்கா இவங்ககிட்ட? இந்தி எதிர்ப்புன்றீங்க. நான் ஏன் திரும்பி மும்மொழி கொள்கைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் மும்மொழி கொள்கைன்னு பேசல, இந்தி எதிர்ப்பு, இந்தின்னு தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்கள சுற்றி அங்கே தான் வந்து நிற்பாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். முதல்ல அந்த இந்தி பிரச்சார சபா முடிச்சிடுறேன். இது வரைக்கும் 20 லட்சம் பேருக்கு மேலே படிச்சுட்டு வெளில வந்திருக்கான் மினிமம். இத்தனை வருஷத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆண்டுக்கு 1.5 லட்சம் பேர். இப்போ 1.5 லட்சம், முன்னாடி கம்மியாக இருக்கும். ஆவரேஜாக போட்டால் இது வரைக்கும் 20லேருந்து 30 லட்சம் பேர் ஹிந்தி படிச்சிருக்கான் தமிழ்நாட்டில் மட்டும். தடுக்கலையே. மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருக்கிற ஊர் சார், நம்ம தடுக்கலையே அவங்கள. மொழியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு, அந்த மொழியை யாருக்கு சார் அது மேலே ஒரு பற்று இருக்கும்? அதை பற்றின தெரிஞ்சவனுக்கு தான் அது மேலே பற்று இருக்கும். நீங்கள் செய்கிறது வியாபாரம், நீங்கள் செய்கிறது திணிப்பு.
ஹெச் ராஜா கேட்குறாரு, அவர் படிக்கிறாரு இவர் படிக்கிறாருன்னு. உங்கள் பாயிண்ட்டுக்கு நான் வரேன். 60 லட்சம் பேர் பீகாரிஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டான். சரியா? இப்போ அத்தனை பேருக்கு தாய்மொழின்னு பீகாரி தான் தமிழ்நாட்டில் படிக்க முடியுமா? 60 லட்சம் பேர் எங்கே இருக்கிறான்? ஒரே இடத்துல இருக்கிறான்? தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கான். தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூல் இருக்குது? கிட்டத்தட்ட 35,000 ஸ்கூலுக்கு மேலே இருக்குது. 35,000 ஸ்கூலுக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்குது அரசு பள்ளிகள். அரசு பள்ளியில் 52 லட்சமோ 53 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. ஸ்கூல் 30,000 ஸ்கூலுக்கு மேலே இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அதாவது அரசால் கொடுக்கப்பட்ட கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் மட்டும் தமிழ்நாட்டில் 9,000 சில்லற. சரியா? 8,000 சில்லற, 9,000 வச்சுக்கோங்க, 9,000 பேர். இப்போ அந்த ஸ்கூலுக்கு என் குழந்தைய கூட்டிகிட்டு நான் போகிறேன். ஒரு அப்பா அம்மா போகிறாங்க. நல்ல ஸ்கூல் சார், சூப்பர் ஸ்கூல். என்ன, பாரதியார் உயர்நிலை பள்ளி அப்படின்னு அந்த ஸ்கூல் பேர். கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அரசு மேல்நிலை பள்ளி தான். அவங்களோட எய்டில் வரும்போது பாரதியார் மேல்நிலை பள்ளின்னு வருது. அரசில் மன்னிக்கணும், பாரதியார் மேல்நிலை பள்ளின்னு நடத்துகிறாங்க. சரியா? அந்த பள்ளிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பெஸ்ட்டு ஸ்கூலு, 100% ரிசல்ட் கொடுக்குற ஸ்கூலு. தன் ஸ்கூல் அந்த குழந்தை அந்த ஸ்கூலில் படிச்சுது அப்படின்னா என்ன, கண்டிப்பாக நல்லா படிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. எல்லாருக்குமே குட்வில் பிராண்டில் தானே போகிறோம். ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்கூல் நல்லாயிருக்கும், ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துல. அங்கே போகிறாங்க. அந்த குழந்தையோட தாய்மொழி வந்து துளு வச்சுப்போமா, கொங்கனியோ துளு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. என்ன, போஜ்புரி, மராத்தி, கன்னடா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் தாய்மொழி. போயிட்டு இந்த மாதிரி அதில் வந்து தமிழ் முதல் மொழி, ஆங்கிலம் வந்து 2ஆம் மொழி, 3வது மொழியாக என் தாய்மொழியை நான் துளு எடுத்துக்கிறேன், இல்லை கன்னடா எடுத்துக்கிறேன், ஏதோ மொழி எடுத்துக்கிறேன்னு வந்து கேட்குறாங்க. துளு இருக்குமா அந்த ஸ்கூலில்? இருக்குமா? வாய்ப்பு இருக்கா? கிடையாதுல்ல. அப்போ என்ன சொல்லுவாங்க, சாரி சார், துளுலாம் இங்கே வாய்ப்பு இல்லை, எங்ககிட்ட இல்லை. போஜ்புரினா ஏதோ ஒரு மொழி, துளுவேலாம் இல்லை எங்ககிட்ட, வாய்ப்பு இல்லை. ஹிந்தி தான் இருக்குது. ஏன்னா ஆவரேஜாக ஹிந்திக்கு தான் ஜாஸ்தி வரும். இருக்குது அந்த 90 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்கல்ல மத்திய அரசு, இதுக்கு தான். ஹிந்தி தான் சார் வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்படின்னு ஒன்று. ஓ அப்படிங்களா, சரிங்க, 3rd லாங்குவேஜ் ஹிந்தியே கொடுத்துருங்க சொல்லுவாங்க. பரவாயில்ல. அப்பா அம்மாவுக்கு என்ன நினைப்பாங்க, ஒரு லாங்குவேஜ் ஒரு பெரிய விஷயமா? நம்ம வீட்டில் தான் பேசிட்டு தானே இருக்கும் துளு வீட்டுக்குள்ளே, அது போதாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சேர்ந்துருவாங்க. அந்த ஸ்கூல் முக்கியம், படிப்பு முக்கியம், அந்த ஸ்கூலோட குட்வில் முக்கியம் அப்படின்ட்டு போய் சேர்ந்துருவாங்க. அந்த தலைமுறைக்கு துளு அவுட்டு. எழுத படிக்க தெரியாது, பேச மட்டும் தெரியும். சார் எத்தனை முஸ்லீம்கள் இன்னைக்கு உருது எழுத முடியும், படிக்க முடியும் சொல்லுங்கள் சார். எனக்கு தெரிஞ்சு என்னோட நண்பர்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேருக்கு மேலே முஸ்லீம்ஸ் இருக்கான் சார். அவன் உருது பேசுகிறான் சார், ஆனால் அவனால் எழுத முடியாது, படிக்க முடியாது. பேச்சு வழக்கில் தான், வெறும் பேச்சு தான். 3 தலைமுறை கழிச்சு உருதுன்ற ஒரு லாங்குவேஜே இருக்குது. சமஸ்கிருதம் இப்படி தான் சார் ஆச்சு. இதை தான் அவங்க கொண்டு வருவாங்க. இதை கொண்டு வர அப்படியே ஒரு 3 தலைமுறை போகும்போது இந்தின்னு போய் தமிழ் வெறும் பேச்சு மொழியாக போய் பல காலங்கள் கழிச்சு இன்றைக்கி சான்ஸ்கிரிட்டுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை இன்றைக்கி நம்ம தமிழுக்கு இருக்கும். தமிழுக்கு மட்டும் இல்லை, எல்லா மொழிக்கும் இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. சும்மானாக்க வந்து உருட்டக்கூடாது. பேசணுமா, இன்னும் பேசணுமா, வாங்க இன்னும் எவ்வளோ டீப்பாக பேசணுமோ நாங்கள் பேச ரெடியாக இருக்கோம். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. 65 வருஷம் மொழி வரலாறு, விட்டுற முடியாது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு நன்றி. நன்றி ப்ரோ.